ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அருமையான அக்ரஹாரம் பங்கை சார்ந்த இந்த பங்கு மக்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, ஆண்டிலேயே மிக மிக முக்கியமான நாள் இந்த பாஸ்கா திருவிழிப்பு, பாஸ்கா நாளின் திருப்பலி தான். மற்ற திருப்பலிலாம் அதுக்கு பிறகு தான். நம்ம எத்தனையோ திருநா கொண்டாடலாம். நம்ம கோயில் திருவிழா, அக்ரஹாரம் கோயில் திருவிழா, நம்முடைய லூர்து மாதா மலை திருவிழா எல்லாம் அதுக்கு பிறகு தான். முக்கியமான நாள் இன்றைக்குத்தான். இன்றைக்கு பகலிலும் திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இறைவன் உங்கள் நல்ல மனதுக்கேற்ப, நம்பிக்கைக்கேற்ப நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முதலில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கல்வாரியில் மரித்ததோடு வாழ்வு முடிந்திருந்தால் ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் ஏமாளிகள், பிழைக்க தெரியாதவர்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனையோ பேர் கொண்ட கொள்கைக்காக தங்கள் உயிரை கொடுக்கிறார்கள். அதுபோல ஒரு நல்ல மனிதர் உயிரை கையளித்தார். சில பேர், ஏன் தீவிரவாதிகள் கூட தங்கள் உயிரை கொடுக்கிறார்கள் ஏதோ ஒன்றை சாதிப்பதற்காக. அப்படித்தான் முடிந்திருக்கும். ஒரு வேத சாட்சி என்று தான் இருந்திருக்கும். ஆனால் நம் எல்லாருக்கும் நம்பிக்கை ஊட்டுவது என்ன தெரியுமா? ஆண்டவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். இந்த நற்செய்தி பகுதியில் நாம் கேட்டோம், எப்படி அந்த மரிய மதலேனா என்கின்ற பெண் எப்போது ஓய்வு நாள் முடியும் என்று கருக்கலாய் இருக்கும்போதே கல்லறையை நோக்கி போகிறார். போன உடனே கல்லறையை மூடியிருந்த கல் திறக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். உயிர்ப்பு, ஆண்டவர் எழுவார், எந்த ஞாபகமும் அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு உடனே தோன்றியது என்ன? யாரோ ஆண்டவருடைய உடலை திருடி கொண்டு போய்விட்டார்கள். அதுதான் அந்த பெண் நினைத்தது. திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான். உடனே இந்த அம்மா என்ன செய்து, முக்கியமானவங்ககிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பேதுருவிடமாம் ஆண்டவர் அதிகம் அன்பு செய்த சீடர் யோவான்னு பேர் சொல்ல நம்ம வழக்கமாக அது யோவான் என்று எடுத்துக்கொள்கிறோம். இவங்க 2 பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு இந்த அம்மா சொல்கிறது உண்மைதானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வேகமாக ஓடியாராங்க. அதில் சொல்லியிருக்கு, இந்த அன்பு செய்த சீடர் வேகமாக ஓடினாராம். அவர் சின்ன வயசாக இருந்திருக்கும். இவர் பேதுரு கொஞ்சம் மெதுவாக தான், அவருக்கு பின்னாடி தான் ஓடுறார். முதலில் வந்தாலும் பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள நுழையிலையாம் பாருங்கள். யோவான் பேதுருக்காக காத்திருந்தார். அதுதான் சொல்கிறாங்க, நம்ம திரு அவையில் அருள் பணியாளர்களை, ஆயர்களை, இன்னும் வயதில் பெரியவர்களை எல்லாரையும் நாம் மதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. அதிலே பாருங்கள், இந்த ஒரு சாதாரண நிகழ்ச்சியிலே பாருங்கள் எப்படி அவர் பேதுருவுக்காக காத்திருக்கிறாரு. யாராக இருந்தாலும் சரி, முதியோரை, வயதானவர்களை நாம் எப்போதும் மதிக்க வேண்டும், நன்றி காட்ட வேண்டும். பார்க்குறாங்க, அங்கே துணி, ஒரு பக்கம் ஆண்டவரை போர்த்தி இருந்த துணி, இன்னொரு பக்கம் தலையிலே சுற்றப்பட்டிருந்த துணி, எல்லாம் பாருங்கள் மடித்து வச்சது போல இருக்குதான் அந்த துணி. பாருங்க, யாருன்னா திருடிட்டு போயிருந்தா அப்படி ஒழுங்காக மடித்து வச்சுட்டா போவாங்க, அந்த துணியோடு தான் தூக்கிட்டு போவாங்க கட்டாயமாக. இதுவே ஒரு அடையாளம்.
ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு. அதற்காகத்தான் யோவான் நற்செய்தியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த துணி மடித்து வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு. நம்ம பேதுருவை பற்றி ஒன்றும் சொல்ல, இந்த யோவானை பற்றி காலியான கல்லறையை பார்த்தார், உடனே நம்பினார். ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று நம்பினார். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு போதும், காலியான கல்லறையே போதும் ஆண்டவரை நம்ப. பின்னாளில் சீடர்களுக்கு மற்ற மக்களுக்கு எழுதும்போது பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், யார் யாருக்கெல்லாம் அவர் காட்சி கொடுத்தார் என்று. நிறைய பேருக்கு காட்சி கொடுத்தார் உயிர்த்த ஆண்டவர். இப்போ பேதுருவும் யோவானும் போயிட்டாங்க. அன்பாக இருந்த இந்த மரியமகதலேனாளுக்கு போக மனசு இல்லை. திருப்பி அந்த அம்மா கலறிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கு. அது இன்னைக்கெல்லாம் நம்ம வாசிக்கலை. அந்த பகுதியில் 4 தடவை அழுதுகிட்டே இருந்தாங்க, அழுதுகிட்டே கல்றைய பார்த்தாங்க. முதல்ல சமனசு கேட்குது, ஏம்மா அழுகிறன்னு கேட்குது. அப்புறம் இயேசு வேற கேட்குறார், தோட்டக்காரன் அந்த அம்மா நினச்சிருக்கு. பாருங்கள், அதை பார்க்கும்போது இதுதான் எவ்வளோ பாசம் இருந்தால் அந்த அம்மா அப்படி அழுதது பாருங்கள். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சில பேர் அவங்க பாவின்னு சொல்லுவாங்க. பாவின்னு பைபிளில் எழுதியில்லை. 7 பேயை சாமி ஓட்டினார் அவங்கக்கிட்டேருந்து. அவங்களுடைய பதில் என்ன? தன்னிடம் உள்ளதையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்தார். மத்தேயு நற்செய்தி அந்த 27ஆம் அதிகாரத்தில் 2 தடவை சொல்லியிருக்கு, சிலுவை அடியில் நின்னாங்க. அப்புறம் ஆண்டவரை அடக்கம் செய்த பிறகு கல்லறைக்கு முன்னாடியே உட்கார்ந்துருந்துதான். பார், எவ்வளோ பாசம் பார். அடக்கம் செய்யும்போது உதவி செஞ்சிருக்க அந்த அம்மா, எவ்வளோ பாசம் பாருங்க. சிலுவை அடியில் நின்ற மரியமகதலேனா அடக்கம் செய்ய உதவி செய்த மரியமகதலேனா. அடக்கம் பண்ண பிறகு எல்லாரும் ஒரு பிடி மண்ணை எடுத்து போட்டு எப்படா வீடு போய் சேருவோன்னு போவாங்க. இந்த அம்மா கல்லறைக்கு முன்னாடியே உட்காந்தே இருக்குதான் பாருங்கள். அப்படிப்பட்ட மரியமகதலேனா மீண்டும் மரியாதை செய்ய வேண்டும் என்று தேடி வருகின்ற மரியமகதலேனா. நேற்று பேராலயத்தில் நான் சொன்னேன், இந்த பெண்கள் தான் பிரமாணிக்கம் காத்தார்கள், ஆழமாக அன்பு செய்தார்கள், அக்கறை காட்டினார்கள். அதனால் எல்லா நற்செய்தியும் உயிர்த்த ஆண்டவர் பெண்களுக்கு தான் காட்சி கொடுத்தார் முதல்லன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது பிஷப் நீங்கள் அப்படி சொன்னது, இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஆம்பளைங்கெல்லாம் ஓடிட்டாங்க, 2 பேர் தான் இருந்தாங்க. அரிமத்தையாவூர் சூசை நிக்கோதேம் 2 பேர் தான் சொல்லியிருக்கு. மற்ற ஆண்கள்லாம் ஓடி போயிட்டாங்க, சீடர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. இந்த பெண்கள் அடக்கத்துக்கு உதவி செய்தார்கள், பெண்கள் தேடி வருகிறார்கள். எவ்வளவு பாசம் பாருங்கள். உண்மையாகவே இங்கே இருக்கிற பெண்களும் இன்றைக்கு மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். அப்போ தான் தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு இந்த அம்மா சொல்லுது, நீ எடுத்துகிட்டு போயிருந்தா சொல்லு, நான் தூக்கிட்டு போவேன் என்னுடைய ஆண்டவரை. அவளுக்கு அவர்தான் ஏன் ஆண்டவர். எப்படி ஒரு பொண்ணு தனியாக தூக்கிட்டு போக முடியும்? இருந்தாலும் அன்பியால் அவர் அவ்வளவு துணிச்சலாக சொல்கிறார். உடனே மரியே, ஒரே ஒரு வார்த்தை போதும், மரியே. சில பேர் ஃபோனில் பேசினாங்கன்னா எனக்கு, எங்கேருந்து பேசுகிறீங்க, இன்னைக்கு பூசை நல்லா இருந்ததா, எந்த சாமியார் வச்சார் அப்படின்னு கேட்பேன். எதுக்கு தெரியுமா? அப்போ தான் இந்த ஊர்லேருந்து தான் பேசுகிறாங்கன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக. யாருன்னு தெரியாது சில நேரத்தில். இங்கே பாருங்கள், மரியேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்ட உடனே ரபூனி போதகரே என்று பற்றி கொள்கிறார்.
என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, போய் என் சகோதரர்களிடம் போய் சொல், இந்த நல்ல செய்தியை சொல். உடனே அவர் போய் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்வது. அதுதான் இந்த நற்செய்தி பகுதியின் தொடர்ச்சி. சேர்த்து சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, உயிர்த்த ஆண்டவர் எல்லாருக்கும் தான் உயிர்த்து விட்டேன் என்பதை எடுத்து சொல்லுகிறார். காலியான கல்லறையை கண்டு யோவான் நம்பினார் என்று வாசிக்கிறோம். காலியான கல்லறை போதாது, ஆண்டவரே நீர் கூப்பிடுகின்ற குரல் எனக்கு தேவைப்படுகிறது, என்னை கூப்பிடும் ஆண்டவரே, பெயர் சொல்லி கூப்பிடும் ஆண்டவரே, உம்மை நான் பற்றி கொள்வேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு என்ன தெரியுமா, எனக்கென்று ஒரு பணியை கொடுக்கிறேன், போய் என் சகோதரர்களிடம் சொல்லு என்று சொல்கிறேன். நானும் போய் இறை வார்த்தையை வாசித்தேன், கேட்டேன், திருப்பலியிலே பங்கெடுத்தேன், நற்கருணையை உட்கொண்டேன், ஆண்டவரை அனுபவித்தேன் என்று எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள காரணமாயிருப்பேன். இன்னொருத்தர் பற்றி அவங்களுக்கு தெரியும். அவர் யார்? தோமையார். அவர் இல்லாத இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தடவை காட்சி கொடுத்தாரு. அவர்கிட்ட எல்லாம் சொல்லும்போது என்ன சொன்னார்? நம்ப மாட்டேன். அவர் ஆணியால் அரைஞ்சதெல்லாம் தொட்டு பார்த்தா விழாவில் கையை விட்டால் தான் நான் நம்புவேன்னு சொன்னேன். ஆண்டவர் அவரை திட்டல, மீண்டும் வருகிறார். காலியான கல்லறை யோவானுக்கு போதும், கூப்பிடுகின்ற குரல் மரிய மதலேனாவுக்கு தேவைப்பட்டது. அது ரெண்டுமே போதாது, தொட்டு பார்க்க வேண்டும் தோமையாருக்கு. அவரும் தொட்டு பார்க்கிறார். அந்த ஆண்டவர் உயிர்த்தார் பாருங்கள். உயிர்த்த ஆண்டவர் காலையில் காட்சி கொடுத்தார், மாலையில் காட்சி கொடுத்தார், தனியாக இருக்கவங்களுக்கு காட்சி கொடுத்தார், குழுவாக இருக்கவங்களுக்கு காட்சி கொடுத்தார், ஆண்களுக்கு காட்சி கொடுத்தார், பெண்களுக்கு காட்சி கொடுத்தார். இந்த 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரில் 500 பேருக்கு கூட காட்சி கொடுத்தார். எல்லாத்த விட கடைசியாக காலந்தப்பிய பிறவியாக எனக்கும் காட்சி கொடுத்தார் அப்படின்றார் பவுல். அன்பார்ந்தவர்களே, நம் எல்லாருக்கும் நம்பிக்கை அளிப்பது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது. பாருங்கள், உயிர்த்து விட்டார். உயிர்ப்பு ஒரு பக்கம், உண்மையில் அன்புதான் ஜெயிக்கும், உண்மைதான் ஜெயிக்கும், தியாகம்தான் ஜெயிக்கும், பணி வாழ்வுதான் ஜெயிக்கும் என்பதை எடுத்து சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரத்திலிருந்து கொர்நேலியோ என்றவருடைய வீட்டில் பேதுரு பேசியது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பிறந்தார், திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார், சென்ற இடமெல்லாம் நல்லதே செய்து கொண்டு சென்றார், அநியாயமாக அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள், இருந்தாலும் உயிர்த்தார். உயிர்த்தவர் காட்சி கொடுத்தார். எல்லாருக்கும் காட்சி கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தார். நாங்கள் அவரோடு உண்டோம், குடித்தோம், உயிர்த்த பிறகு அப்படின்னு பேதுரு சாட்சி சொல்லுகிறார். அத்தோடு மட்டுமல்ல, அவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை எதற்காக? ஒரு பக்கம் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்த வல்லமை உள்ளவர். அந்த உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் சரணாக வேண்டும். நம் பாவங்களை மன்னித்தால் நமக்கு நிம்மதி. உடலிலும் உள்ளத்திலும் நலமாக இருக்க வேண்டுமா? பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும். ஆண்டவரே, என்னை மன்னியும், என் குடும்பத்தாரை மன்னியும், மன்னிப்பு கேட்கிறேன். உயிர்த்த நீர் வல்லவர் என்று இன்றைக்கு பேதுரு அறிக்கை இடுகிறாரே, இன்னொரு விதத்திலே வல்லவர். என்னன்னா, ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரையும் கணக்கு கேட்பார். வாழ்வோரையும் இறந்தோரையும் நடுத்தீர்க்க அவர் வருவார். அதை நினச்சி நம்ம வாழணும். கணக்கு கொடுக்கணும்பா. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிஷப் நீ சும்மா இருக்க வேண்டியது தானே, ஏதாவது கேட்டால் சண்டை தானே வரும். இல்லைப்பா, அங்கே மேலே இருக்கவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தா யார் அவங்க கடமையை செய்யலைன்னாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை உண்டு என்று நான் சொல்வதுண்டு. ஆனால் எல்லாரை விட பெரியவர் நம்மை நடுத்தீர்ப்பார், நம்மை கணக்கு கேட்பார். எனவே வல்லவர் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இந்த இரண்டாவது வாசகம்
பவுலடியார் கொலோசியருக்கு எழுது, அதுவும் அருமையாக இருக்கிறது. ஆண்டவர் மட்டும் உயர்த்தா போதாது, திருமுழுக்கால் நீங்களும் புதைக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தீர்கள். ஆண்டவரோடு நீங்கள் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தால் இந்த உலகம் சார்ந்தவற்றை தேடாதீர்கள். அதிகமாக பணம், நகை, வீடு வேணும், வசதி வேணும், புலன் இன்பம் வேணும் இப்படின்னு தேடாதீங்க. கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்கள் என்றால் மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள். வேல்யூஸ் ஆஃப் ஹெவன், அந்த மதிப்பீடு தானும் தாராளமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ஜெபிக்கணும், பணிவாக இருக்கணும், தாழ்ச்சியோடு இருக்கணும். மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள். நம்ம எல்லாரும் உயிர்க்க வேண்டும். இந்த உயிர்த்த ஆண்டவரின் விழாவின் போது நாம் எல்லாரும் மேலுலகில் உள்ளவற்றை நாட வேண்டும். உயிர்த்தவர்களாக பேச வேண்டும், செயல்பட வேண்டும். நம்ம கண்ணை பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியணும், உண்மையா இவர் உயிர்த்த ஆண்டவரில் நம்புகிறார் என்பது நம் கண்கள் ஒளி வீசுவதிலிருந்து உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உயிர்த்தார், நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய வல்லமையை நினைக்க கற்றுத்தாரும். நடுத்தீர்ப்பவர் நீர் என்பதை உணரச் செய்யும். மேலான மதிப்பீடுகளை தேடி எங்கள் வாழ்வால் உயிர்த்த உம்மை அறிக்கையிடச் செய்தருளும் என்று வேண்டுவோம். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, நம்முடைய பாதுகாவலர் புனித மார்ட்டினார் எல்லாரும் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.